எல்லாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாமிது பக்ரி ஹசரத் அவங்க வந்து ஒரு தடவை நான் அவங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. நிறைய தடவை சந்திச்சிருக்கிறேன். ஆனால் பிரியா பேசுறதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கேட்குறேன், எங்க ஆரம்பத்தில் நீங்க வந்து அந்த கொள்கையில் இருந்தீங்க, கொடிகட்டி பறந்தீங்க, நிறைய வழிகேடான கருத்துக்களை பரப்புனீங்க, இந்த கொள்கைக்கு வரதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். சுன்ன ஜமாத்து கொள்கைக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டேன். எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, ஏன் வந்தீங்கன்னு கேட்கும்போது அழகான ஒரு பதில் தான் சொன்னார். நம்ம ஆலிம்கள், நம்ம உஸ்தாதுமார்கள் எவ்வளவு விழிப்புணர்வு இருந்தனால இன்னைக்கு சுன்ன ஜமாத்து பாதுகாக்கப்படுது என்பதற்கு ஆதாரம் இது. தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. நான் கேட்கும்போது ஒரு அழகான பதில் சொன்னாங்க. ஒன்றும் இல்லை சத்து, நான் வந்து மெட்ராஸுக்கு ஒரு விஷயத்தில் இருந்தேன். அது வஹாபிசத்தில் இருக்கும்போது மெட்ராஸில் இருந்து ஒரு பயணத்துக்காண்டி வரும்போது எஸ் அகமது ஹசரத், அதாவது என்னுடைய உஸ்தாது, கல்வி தந்தை, தூத்துக்குடி மம்போசா அரபிக் கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர், இப்போ வந்து மலேசியாவில் இருக்கிறாங்க, மசீத இந்தியாவில் கோலாலம்பூரில் இருக்கிறாங்க. என்னுடைய கல்வி தந்தை அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, மெட்ராஸில் எங்கேயோ பேசுகிறாங்க. அந்த பேச்சு என்னன்னு கொஞ்சம் காதாழ்த்தி கேட்டேன். அவர் சொல்கிறார், கொஞ்சம் காதாழ்த்தி கேட்டேன். அப்படி கேட்கும்போது அவர் பேசுகிறாரு, அந்த நேரத்தில் கலா தொழுகை கிடையாதுன்னு வாதம். இன்னைக்கும் அவன்கிட்ட அந்த கொள்கை உண்டு. வேண்டும்னே ஒருத்தன் தொழுகை விட்டுட்டா கலா உண்டு நம்ம சொல்கிறோம்ல, அவன் கலா கிடையாதுன்னு சொல்கிறான். கலா உண்டு என்பதை கல்வி தந்தை அகமது ஹசரத் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னா, பிஜே இப்படி சொல்றானா, கலா தொழுகை கிடையாது. என்ன ஆதாரம் தெரியுமா? அவன் சொன்னானா, கலா தொழுகை என்று ஒன்று இருக்குமே, ஆனால் கலா ஆக்கிறதுக்கு அனுமதி இருக்கணும், கலா ஆக்கிறதுக்கு அனுமதி இல்லை. எனவே சொல்லுங்களேன், கலா இல்லை, இந்த சுகரா குபரா நட்டி தான் சொல்லுவோங்க, அந்த மாதிரி கலா கலா என்று ஒன்று இருக்குமே, ஆனால் கலா ஆக்கிறதுக்கு அனுமதி இருக்கணும், கலா ஆக்க அனுமதி இல்லை, எனவே கலா தொழுகை இல்லை அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அகமது பதில் சொல்றாங்க, அப்படியா, இந்த கொள்கை சரியாக இருக்குமே ஆனால், இதே வழியில் மக்கள் புறப்படுவார்களே ஆனால் குர்ஆனை காண போயிருக்கிறார். அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அகமது. என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, இஸ்திக்ஃபார் என்று ஒன்று இருக்குமே ஆனால் பாவம் செய்வதற்கு அனுமதி இருக்க வேண்டும், பாவம் செய்வதற்கு அனுமதி இல்லை, எனவே இஸ்திக்ஃபாரும் இல்லை அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல உள்ள இஸ்திக்ஃபார் வசனத்துக்குள்ள தூக்கிடலாமான்னு கேட்டிருக்கிறார். குர்ஆன்ல உள்ள, நான் சொல்றது விளங்குது தானே, பாவம் செய்வதற்கு இஸ்திக்ஃபார் என்று ஒன்று இருக்குமே ஆனால் பாவம் செய்வதற்கு அனுமதி இருக்கணும், பாவம் செய்வதற்கு அனுமதி இல்லை, அப்ப எதுவும் இல்லை, இஸ்திக்ஃபாரும் இல்லை என்று ஒன் பாணியில நம்ம குர்ஆன் ஹதீஸ் அணுகுனா குர்ஆனை காணாம போயிருந்தானே என்ற இந்த கேள்வி அவங்க வச்சதை யார் கேட்டிருக்கிறா? ஹாமிது பக்ரி ஹசரத். அப்பதான் அவருக்கு தடுமாற்றம் ஏற்படுது. பாத்திலான கொள்கையில நம்ம இருந்திருக்கிறோம் உணர்றாங்க. அந்த உணர்வின் காரணத்தினால இந்த ஒரு கேள்வி அவர்களை வெளியே வருவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்துச்சு என்று என்னிடத்தில் நேரடியாக சொன்னது யாரு? ஹாமிது பக்ரி ஹசரத்.